ஹாய் காய்ஸ், வெல்கம் டு SES ஃபேமிலி. அதாவது ஸ்வீட் சில்லி சமையல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தவிர்த்து ஒன்று சொல்லணும்னா இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின கீ தான். நான் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து சவுகார்பேட்டில் போகும்போது வந்து எதுவுமே வந்து ஜிபேவே கிடையாது. ஃபோன்பே ஜிபே வந்து ரொம்ப கஷ்டம். எதுவாக இருந்தாலும் கேஷ் மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் அப்போ இருந்த கேஷ் வந்துட்டு நம்ம நெய் வாங்கியிருந்தோம். அதிகமாக வந்துட்டு நெய் வாங்கலை. சரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பியூர் கீ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். எல்லாருமே வந்துட்டு 10 லிட்டர் 5 லிட்டர்னு நிறைய வாங்கிட்டே போனாங்க. சரி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்துட்டு வாங்கிட்டு வந்த நட்ஸ் எல்லாமே ஊற வைக்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம ஃபேமிலி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இதுக்காகவே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப லவ் யூ சொல்லணும். லவ் யூ ஆல். எல்லாருமே வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். 2 பேர் அளவுக்கு தான் வந்துட்டு நட்ஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். 2 பேருக்குமே வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பத்தாது. இருந்தாலும் நம்ம ஃபில்லிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. டீ காஃபிக்கு பதிலாக வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து 2 தான் மிஸ் பண்ணியிருப்போம். வால்நட்டும் ஃபிக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது 2 தான் வந்துட்டு வாங்கலை. மீதி எல்லாமே வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு நம்ம காலையில் பார்க்கலாம் எப்படி வந்துட்டு ஷேக் பண்ணுறதுன்னு. இந்த ரோஸ்டட் நட்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுன்றது காலைல சொல்கிறேன். இது மிட்நைட் மேன். காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கும் போதே வந்து சரியான மழை. ஏர்லி மார்னிங் 5 o'clockலேருந்து நல்ல மழை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 இருக்கும். இனிமேல் சும்மாவே வந்துட்டு சொல்ல வேண்டாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். கேமராமேனுக்கு வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ்னு எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஏற்கனவே ஒரு நாளைக்கு வந்து 3 டீ போடணும். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற, சொல்லவா வேணும். தம்பி டீ இன்னும் வரல. லாஸ்ட் வீடியோ மட்டும் இல்லாமல் பழைய வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டிருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு சைமல்டேனியஸாக இந்த ஷேக் நான் பண்ணி முடிச்சிடுறேன். ஷேக்கோட நான் வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கேன். வாழைப்பழம் சேர்க்கும் போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவே வந்துட்டு உங்களோட சென்னையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் நேட்டிவ் சென்னை கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது சென்னை தான். என்னோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி. என்னோட ஹஸ்பண்டோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர். அப்புறம் என்னோட நேம் கூட கேட்டிருந்தீங்க. என்னோட நேம் வந்து சவிதா. அப்புறம் ஹோம் டூர் வந்து கேட்டிருக்கீங்க. ஹோம் டூர் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் ஃபியூச்சரில். இது வந்து நான் இப்போ தான் வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பழைய வீடியோலேருந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஃபியூச்சரில் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் செட் பண்ணணும், கொஞ்சம் வேலையும் இருக்குது. இந்த ஏன்னா நம்ம ரெண்டல் வீடு தான். அடுத்தது வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் அடுத்து நம்ம மாற தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக நம்ம வீடு வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் போடுறேன். மில்க் ஷேக் குடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நட்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த நட்ஸ் வந்து அதாவது ரோஸ்டட் நட்ஸ் அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காக நான் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2 நாளைக்கு நல்ல ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களாம் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாங்களாம் வந்துட்டு இதை சிமிலி உருண்டை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கு. நீங்களாம் என்னென்ன பேர் வச்சு கூப்பிடுவீங்கன்றது எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த சிமிலி உருண்டை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து வேர்க்கடலை, அதாவது 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு கூட போட்டுக்கலாம். இது நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அதனால இது டெய்லியும் வந்து சாப்பிட்லாம். 2 பேருமே, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். நம்ம வந்து வேர்க்கடலை வந்து எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ராகி வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஓரளவுக்கு தான் நம்ம சூடு காட்டி தோசை சுட போகிறோம், தோசை மாதிரி. அதனால் வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா கூட வந்துட்டு நம்மளுக்கு சரியாக டைஜஷன் ஆகாது. அதனால் கொஞ்சம் வறுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. வறுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நெய் போட்டு வறுத்தீங்க அப்படின்னா அதோட வாசனை கூட டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து மிக்சடாக இருக்கும். இந்த மிக்சட் நட்ஸ் தான் வந்துட்டு நம்ம அது கூட சேர்த்துக்க போகிறோம். இது ஏற்கனவே நல்லா வந்துட்டு வறுத்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதனால் அது வறுக்கலை நான். அது மட்டும் அப்படியே இருக்கட்டும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பாதாம், முந்திரி உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன வேணால் போட்டு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக நெய் ஊற்றி கூட நீங்கள் வறுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்துட்டு நல்லா வறுத்த இந்த ராகியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடை மாதிரி செய்யறதுக்காக பதமாக, அதாவது கொஞ்சம் நல்லா கட்டியான பதத்தில் நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை சைஸில் அளவுக்கு நல்லா தட்டிட்டு நெய்யில் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும்.
அப்புறம் லாஸ்ட் வீடியோல வந்து நிறைய பேர் அதோட அட்ரஸ் கேட்டிருந்தீங்க. அந்த ஜெகன் நட்ஸ் கடைக்கு பக்கத்துல தான் வந்துட்டு அந்த ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் ஆஃப் வேணுகிருஷ்ணா பக்கத்துல தான் இருக்கு. நியர்பைல தான், ஆப்போசிட்ல தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா அதை விசிட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அதோட அட்ரஸ் வந்துட்டு லிங்க்லயும் நாங்கள் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும். அதை நீங்க செக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்ட்ரைட் அட்ரஸ் கிடைக்கும். இந்த சிம்லி உருண்டை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நெய் வந்து நம்மளோட அளவு தான். எந்த அளவுக்கு நம்ம நெய் ஊத்துறோமோ அந்த அளவுக்கு நல்லா வாசனையா இருக்கும், கெட்டு போகாம இருக்காது. அதனால வந்துட்டு விருப்பம் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான். இல்ல நெய் போடாம நீங்க ட்ரையா பண்ணணும், எனக்கு வந்து ஹெல்த் கான்சியஸ் நிறைய இருக்கு, நான் வந்துட்டு நெய் கூட போட மாட்டேன் அப்படின்னா நீங்க தாராளமா நெய் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்கிற அளவு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ரொட்டி அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து சிமிலி உருண்டை ஒரு பாக்ஸ் நிறைய வரும். அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஒரு 15 உருண்டை அளவுக்கு வந்துச்சு, மீடியம் சைஸ்க்கு. இப்போ இது ஒரு மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு இது வந்து தனித்தனியா பொடி பண்ணி போடணும். எல்லாமே வந்து பவுடர் ரேஷியோல தான் இருக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி சுத்தமா விட்டுறக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா வந்துட்டு 2 நாளைக்கு மேல கெட்டு போயிடும். அதனால தண்ணி இல்லாத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த ட்ரை நட்ஸ் வந்துட்டு ஃபுல்லா அரைச்சிட்டு அதை நான் போட்டுட்டேன். அது கூடவே வந்து ஏலக்காய் போட்டும் அரைச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு வெல்லம், இது வந்து லாஸ்டா தான் போட்டு அரைக்கணும். வெல்லம் பாத்தீங்கன்னா அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டான டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஸ்வீட் வேணாம்னா நீங்க பாதி போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மட்டும் போதும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இது நல்லா வந்து பிச்சு போட்டு இதையும் வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே தனித்தனியா அரைக்கணும், ஒன்னா அரைக்க கூடாது. அப்புறம் இல்லைன்னா வந்துட்டு எல்லாமே வந்து ரொம்ப பவுடர் ஆயிடும். இந்த வேர்க்கடலை அரைக்கும் போது மட்டும் ஒன்னும் பாதி மாதிரி அரைச்சுக்கோங்க. அப்பதான் வாயில கடிப்படும் போது நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப வேர்க்கடலையும் அரைச்சு ஊத்திட்டு லைட்டா ஒரே ஒரு கிரஷ் பண்ற மாதிரி வந்து வெள்ளத்தையும் வந்துட்டு நல்லா பண்ணிக்கலாம். ஏன்னா இது உருண்டை பிடிக்கும் போது வரணும். அப்புறம் வெள்ளம் வந்து ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் இலக ஆரம்பிச்சிரும். அதனால வந்து வெள்ளத்தை வந்து லைட்டா வந்து பொடி பண்ணி போடும்போது அது நல்லா வந்து பிடிச்சுக்கும். தேவைப்பட்டதுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊத்தி கூட பிசைஞ்சுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையா வந்து பிடிச்சு வச்சுக்கலாம். ஸ்கூல் பசங்களாம் வந்துட்டு கண்டிப்பா வீட்டில தான் இருப்பாங்க. கண்டிப்பா போர் அடிக்கும். இந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா இது எத்தனை சாப்பிட்டாலும் தப்பே இல்லை. ஏன்னா இது ரொம்ப ஹெல்தி கூட. போட்டிருக்கிற எல்லாமே வந்து புரோட்டீன் கண்டென்ட். அது மட்டும் இல்லாம இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப வந்து பூஸ்டப் ஆகி வரும். நீங்க வந்துட்டு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல நான் வந்து கம்மியான நட்ஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்துட்டு எள்ளு போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் விருப்பமா இருக்கோ கண்டிப்பா அதெல்லாம் போட்டுக்கலாம். மறக்காம இதுக்கு நீங்க வந்துட்டு என்னென்ன நேம் சொல்லுவீங்கன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி போட்டு வச்சுட்டா இந்த மழைக்கும் இந்த உருண்டைக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். இதை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வெளியில போற வேலை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து பூஜை ரூம்னு சொல்லிட்டு தனியா எதுவுமே இல்லை. சரி பூஜை ரூம் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதியம் வந்துட்டு கிளம்ப போறோம். ஸோ இந்த மழை கொஞ்சம் பார்த்துட்டு நின்னதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இது கண்டெய்னர்ல போட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். அடுத்தடுத்த வீடியோலாம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஊறுகாய் தான் பண்ணி வைக்கணும். அது நான்வெஜ் ஊறுகாய். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் ஊறுகாய்லாம் போட்டு. நம்மளோட பழைய வீடியோ உங்களுக்கு லிங்க் வேணா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபுல்லாக செக் பண்ணிங்க பாருங்கள். எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்து மழை விட்ட உடனே நாங்கள் வந்துட்டு பூஜை ரூம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு ஹாலில் தான் வைக்க போகிறோம். அந்த காம்பேக்டாக நம்ம எதுக்கு வந்துட்டு அளவு கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணலான்னு வந்திருந்தோம். ஆனால் 40,000 எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. 90% நான் அதுதான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் நம்ம அடுத்த வீட்டுக்கு போகும்போது வந்துட்டு பூஜை ரூம் இருந்தால் அது வேஸ்ட் தானே அப்படின்றது ஒன்று. அவ்வளோ பட்ஜெட்டில் போக வேணான்றதும் ஒரு தாட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட் அதிகம். அது அந்த ஃபோட்டோ கூட நான் லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, நான் காமிக்கிறேன் கடைசியாக. 2 இருந்துச்சு. ஒன்று 39,000 இருந்துச்சு, ஒன்று வந்து 42,000 இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. பட் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக அமையிற மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியுன்றதுக்காக நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது அதை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எதை வந்து நான் சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 39,000 இதுதான் நான் சொன்னிருந்தது. இன்னொன்று 42,000 அதை வந்து எடுக்க முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.